Hello my dear students, Tamil Nadu government published NEET practice question paper code 12NPCB04 அந்த question paper தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல chemistry questions பாத்தீங்கன்னா question number 16 ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற 15 questions. இந்த questions 5 questions ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். question number 16 ல இருந்து 25 வரைக்கும் previous videosல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் question number 26 ல இருந்து 30 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல 26th question பாத்தீங்கன்னா which of the following pair is isostructural ஒரே வடிவமைப்பை கொண்டுள்ளது யாரு? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா? 4 ஆப்ஷன்லயும் ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்கு. ஐசோஸ்ட்ரக்சரல்னா அதோட ஜியோமெட்ரி வடிவமைப்பு ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா நம்ம ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுல முக்கியமா ஸ்டீரிக் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, அதுல எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுக்கு நிறைய பேரு நிறைய ஃபார்முலாஸ் நிறைய மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா அதாவது டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்க பாருங்க, கண்டிப்பா எந்த ஒரு காம்பவுண்டுக்கும் நீங்க அந்த மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப முதல் பேர் இவங்க 2 பேரும் சரியா? இப்ப இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஷேப்பை ப்ரிடிக்ட் பண்ண போறோம். 4 ஆப்ஷன்லயும் சேர்த்து மொத்தம் 8 காம்பவுண்ட்ஸ் இருக்கு, 8 ஸ்பீஷீஸ் இருக்கு. சோ எல்லாத்தையுமே போட முடியாது, எங்க ஆன்சர் வருதோ அங்க நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப xenon fluoride, இதுல xenon தான் சென்ட்ரல் ஆட்டம். இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு பாருங்க. xenon இனர்ட் கேசஸ் அந்த குரூப். அப்ப எல்லாருக்குமே எக்ஸப்ட் ஹீலியம் 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நான் போடுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சோ சென்ட்ரல் ஆட்டம்க்கு இப்படி போட்டுட்டோம். இது சைடு ஆட்டம், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட். சோ 2 பாண்ட் பேர். கரெக்டா? இப்ப மீதி இருக்கிறவங்கள நீங்க பேர் அப் பண்ணிடணும். 1 2 3. அப்போ 3 லோன் பேர். இப்ப 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர்னா இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 5 வரும், அதுதான் ஸ்டீரிக் நம்பர். சரியா? 5 ஸ்டீரிக் நம்பர்னா அதோட ஷேப் என்ன? ட்ரைகோனல் பைபிரமிட். இப்ப ட்ரைகோனல் பைபிரமிட் நம்ம எப்படி எழுதுவோம்? ட்ரைகோனலுக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுருவோம். பைபிரமிட் அப்படின்றப்ப மேல 1 கீழே 1. இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிட். 5க்கு இதுதான். இதை நீங்க முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது ரெண்டும் மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப இதுல பாருங்க, 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். இப்ப இந்த மாதிரி ட்ரைகோனல் பைபிரமிட் வர்றப்ப இந்த லோன் பேரை இங்கதான் கொடுக்கணும் நீங்க. சோ இங்க ஒரு லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர் இருக்கு, இங்க ஒரு லோன் பேர் இருக்கு, இங்க ஒரு லோன் பேர் இருக்கு. அப்ப லோன் பேர்னா எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை பண்ணிக்கும். சோ ப்ராப்பர் ஜியோமெட்ரியில இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இது எலக்ட்ரான் கிளவுடு தான். அப்ப இது 2 தான் ரிஜிடா பாண்டா இருக்கும். அப்ப இது பாருங்க எப்படி இருக்கு. இது எக்ஸியா இருக்கும், இது ஒரு எஃப்ஆ இருக்கும், இது ஒரு எஃப்ஆ இருக்கும். அப்போ ஷேப் என்னவா இருக்கு? லீனியர், நேர்கோட்டு வடிவம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம IF2 மைனஸ்க்கு பார்க்க போறோம். I என்னது? ஹாலஜன்ஸ் இல்லையா? அப்போ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 7 எலக்ட்ரான். 4 5 6 7 போட்டுட்டேன். இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. இப்ப 2 ஃப்ளூரின் பாண்ட் ஆகுது, சைடு ஆட்டம். சோ இது ஒரு பாண்ட் பேர், இது ஒரு பாண்ட் பேர். இப்ப மீதி இருக்கிறத பேர் அப் பண்ணுங்க. இது 1 இது 1 இது 1. அப்ப இங்க 2 பாண்ட் பேர் இருக்கு, 3 லோன் பேர் இருக்கு. கரெக்டா? சோ பாருங்க, இதேதான். சோ அடிஷன் ஆட் பண்ணீங்கன்னா 5 ஸ்டீரிக் நம்பர். இப்ப இது மாறி இருந்தா கூட, சப்போஸ் இது 1 இது 4 இருந்தா கூட 5 தான் வரும். கரெக்டா? பட் இது 2 பாண்ட் பேர், இங்கேயும் 2 பாண்ட் பேர், 3 லோன் பேர், இங்கேயும் 3 லோன் பேர். So when number of bond pairs and lone pairs are equal, 2 பேருக்கும் கட்டாயமா similar geometry தான் இருக்க முடியும்.
அப்போ IF2 மைனஸ்க்குமே லீனியர் நேர்கோட்டு வடிவம் தான். காரணம் என்ன? 5 ஸ்டீரிக் நம்பர் வர்றது கட்டாயமா கிடையாது. ஒரே மாதிரி பாண்ட் பேர், ஒரே மாதிரி லோன் பேர் இருக்கிறது தான். சேம் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர், சேம் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்கிறது தான். சோ முதல்ல ஏவே ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி ஷேப் இருக்கு. சோ அதுவே ஐசோஸ்ட்ரக்சரல், அதுவே ஆன்சர். சோ option A is the correct answer. So we are not going for the next options. நமக்கு ஆன்சர் வந்ததுனால வேணா நீங்க ஒரு ட்ரை பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் வருதா இல்லையா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Question number 27. According to molecular orbital theory, the number of unpaired electrons in O2 2-. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின்படி O2 2- உள்ள இணையாகாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதுவுமே நான் எப்படி ப்ரொசீஜரோ அது மாதிரி போட மாட்டேன். நம்ம MOT முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். எப்படி எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், மாலிகுலர் ஆர்பிட்டால் மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆன பிறகு இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ன்ற ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீட் கொஸ்டின்ஸ்க்கு டக்கு டக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 27 நம்ம யாருக்கு பார்க்க போறோம்? O2 2-ல என்ன கேக்குறாங்க? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோயர் எனர்ஜில இருந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். சோ ஃபர்ஸ்ட் 1s ஃபில் ஆகும், சிக்மா 1s மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். அடுத்தது 2s. சரியா? அப்ப இதுக்கு 1sனா சிக்மா 1s சிக்மா 1s ஸ்டார். அப்போ 2 மாலிகுலர் ஆர்பிட்டல், அப்ப 4 எலக்ட்ரான். அப்புறம் இதுக்கு 4 எலக்ட்ரான். கரெக்டா? அதுக்கப்புறம் 2p வரும். 2pல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இங்கதான் ஞாபகம் வச்சுக்கணும், முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அப்ப ஈஸியா இருக்கும். சோ 2pல மொத்தம் இங்க இந்த சைடு 3 ஆர்பிட்டால், இன்னொரு O2 2-ல இருந்து அதுல ஒரு 3 ஆர்பிட்டால்ஸ். ரைட்டா? சோ மொத்தம் நமக்கு 6 ஆர்பிட்டால்ஸ். கரெக்டா? 6 ஆர்பிட்டால். 6 ஆர்பிட்டால்ஸ் எப்படி வரும்னா, கீழே 2 ஆர்பிட்டால், ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் 15 அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப முதல்ல கீழே 1 ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் 2 ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் 2 ஆர்பிட்டால், அப்புறம் 1 ஆர்பிட்டால். சோ இவ்வளவுதான். ரொம்ப டீப்பாலாம் நம்ம போகவே இல்லை. நான் எப்படி பாக்குறேன் பாருங்க. எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப பாருங்க, இப்ப O2 அப்படிங்கிறப்ப ஆக்சிஜன் ரைட்டா, ஒரு ஓக்கு 8 எலக்ட்ரான்ஸ், 2 ஓக்கு 16 எலக்ட்ரான்ஸ், அது இல்லாம 2- இருக்கு, அது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ். டோட்டலா O2 2-ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 18 எலக்ட்ரான்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 1sல 4 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? 1sனா சிக்மா 1s சிக்மா 1s ஸ்டார் ஃபார்ம் ஆகுதுல, 1s வச்சு 4 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது 2s வச்சு 4 எலக்ட்ரான்ஸ். 4 எலக்ட்ரான்ஸ்னாலே பேர்டா தான் இருக்கும். கீழே 2 எலக்ட்ரான், மேல 2 எலக்ட்ரான். அடுத்தது 2pல பாத்தீங்கன்னா கீழே 1, இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும், அப்புறம் 2, இதுல இது ஃபில் ஆயிட்டு இருக்கும். ஏன் மொத்தம் 4 4 8 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. 18 எலக்ட்ரான்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம கையில 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பாருங்க, இது சிக்மா 2p z, இதுல 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் பை 2px பை 2py, இதுல ஈக்குவல் எனர்ஜி டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py தான் இருக்கும். சோ இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான். சோ 2 4 6 8 10. சோ இந்த 10 எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. எங்கேயாவது பாருங்க சிங்கிள் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? இல்ல. therefore O2 2-ல 0 தான் number of unpaired electrons. So option B is the correct answer. Next, question number 28. ரெண்டு statement கொடுத்திருக்காங்க. The presence of weaker pi bond make alkenes less stable than alkanes. கூற்று 1 பாருங்க. பலவீனமான பிணைப்புகள் இருப்பதால் அல்கேன்களை விட பை அல்கீன்கள் குறைந்த நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கின்றது. பலவீனமான பை பிணைப்புகள், இது இங்க வரணும்.
ஓகே, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. பை பாண்ட பத்தி சொல்லிருக்காங்க. நமக்கு தெரியும் பை பாண்ட் தான் வீக்கர் பாண்டுன்னு தெரியும். சோ பாண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அப்படியே இருக்காது. என்ன பண்ணும்? யார் கூடயாவது ரியாக்ட் பண்ணும். யார் கூடயாவது ரியாக்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அது ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்கேன்ஸ்ல பை பாண்டே இல்ல. அல்கேன்ஸ்னால சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், சிங்கிள் பாண்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்ப அவங்கள்ட்ட வெறும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, சிக்மா பாண்ட் தான் இருக்கு. அல்கீன்ஸ்ல பை பாண்ட் இருக்கு, வீக் பாண்ட் இருக்கு. சோ ரெண்டு பேர்த்துல யாரு ரியாக்ட் பண்ணுவா? மோர் ரியாக்டிவிட்டி நேச்சுரலி அல்கீன்ஸ்க்கு தான் இருக்கும். அப்ப யார் லெஸ் ஸ்டேபிளா இருப்பா? நேச்சுரலி அல்கீன்ஸ் தான் இருக்கும். சோ அதை தான் சொல்றாங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. the strength of double bond is greater than கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். இப்பதான் நான் சொல்லிட்டேன். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பை விட இரட்டை பிணைப்பின் வலிமை அதிகமாக உள்ளது, which is a wrong statement. இரட்டை பிணைப்போட வலிமை குறைவாக இருக்கும். சோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 29th question பாருங்க. In Wilkinson's catalyst, the hybridization of central metal ion and its shape are. 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன் கொடுத்துட்டாங்க, ஷேப்பையும் கொடுத்துட்டாங்க. வில்கின்சன்ஸ் கேட்டலிஸ்ட், வில்கின்சன் வினையூக்கி அப்படின்னு கேட்டலிஸ்டோட நேம கொடுத்துருக்காங்களே ஒழிய ஃபார்முலா தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடியம் காம்ப்ளெக்ஸ், அது RH ரோடியம். இதுல PPH3 3 இருக்கு, Cl. சோ இதுதான் இந்த வில்கின்சன்ஸ் கேட்டலிஸ்ட். PPH3 அப்படின்னு என்னது? ட்ரைஃபீனைல் பாஸ்பேன். ட்ரைஃபீனைல் பாஸ்பேன் அதுதான் அங்க லிகாண்ட். Cl ஒரு லிகாண்ட் இருக்கு. சோ இங்க 4 லிகாண்ட்ஸ் இருக்கு. ரைட், முதல்ல நமக்கு ரோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ரோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? கண்டிப்பா அது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 4D8 5S1 4D சீரீஸ். 4D சீரீஸ்லாம் அப்படியே ஒரே மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன் மெட்டல் அயான்ஸ்க்கு இருக்காது, மெட்டல் ஆட்டம்ஸ்க்கு இருக்காது. சரியா? சோ அது நீங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இங்க இது நியூட்ரல் லிகாண்ட், இது -1. அப்ப இதுக்கு இதோட சார்ஜ் எப்படி இருக்கும்? இப்ப RH க்கு சார்ஜ் வேணும். x + 0 -1 இது 0. அப்ப x = +1. அப்ப ரோடியம் இங்க RH பிளஸ்ஸா இருக்கு. அப்ப ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும். 5sல இருந்து ரிமூவ் பண்றோம். சோ RH பிளஸ் அயானோட கான்ஃபிகரேஷன் 4D8. ஓகே, அப்ப 8 எலக்ட்ரானை ஃபில் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இது 4Dல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப இது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லிகாண்ட். இப்ப லிகாண்ட் வருது. இப்ப லிகாண்ட்ல 2 விதமான லிகாண்ட் இருக்கு. Cl வீக் ஃபீல்ட் லிகாண்ட் நமக்கு தெரியும். பட் PPH3 இட்ஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்ப என்ன ஆகும்? இங்க எலக்ட்ரான் பேரிங் நடக்கும். எலக்ட்ரானை பேர் அப் பண்றேன். சோ இது இங்க நான் அந்த 4 செட் எலக்ட்ரான்ஸை மட்டும் தனியா போட்டுறேன். இப்ப இந்த ஆர்பிட்டால் 5வது ஆர்பிட்டால் என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். இப்ப இந்த காலியை தனியா கொண்டு வரேன். Dக்கு அப்புறம் S இருக்கும், அதுக்கப்புறம் P இருக்கும். கரெக்டா? இப்ப இதுல இருக்க 1 காலி ஆயிடுது. ஏன் காலி ஆயிடுது? பேர் ஆயிடுச்சு. பேர் ஆயிட்டு இங்க இருக்கும். இப்ப இது எத்தனை லிகாண்ட் வருது? 4 லிகாண்ட். சோ 1 இது 1 2 3 4 4 இந்த 4 ஆர்பிட்டால்ஸும் அண்டர்கோ ஹைபிரிடைசேஷன். அப்ப ஒரு Dல 1, Sல 1, Pல 2. சோ ரொம்ப டீடைல்டா நான் போல, டைம் ஆயிடும். சோ நமக்கு எவ்வளவு ஹைபிரிடைசேஷன், என்ன ஹைபிரிடைசேஷன் தெரியணும். சோ ஒரு D ஆர்பிட்டால், ஒரு S ஆர்பிட்டால், 2 P ஆர்பிட்டால். ஏன்னா 4 லிகாண்ட் வரதுனால 4 வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆகும்? அண்டர்கோ ஹைபிரிடைசேஷன். அப்போ DsP2 ஹைபிரிடைசேஷன். அப்ப அங்க DsP2 ஹைபிரிடைசேஷன் நடக்குது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப DsP2 ஹைபிரிடைசேஷன் ஆப்ஷன் சி தான். அப்ப ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். சோ ஆப்ஷன் C is the correct answer.
Okay. Next, last question of this question paper. The species which has square planar structure is முதல்ல BF4 minus. So, இதுதான் central atom, இது side atom. Central atomல எத்தனை valence electron பாருங்க. 3 valence electron. So, 1, 2, 3. Minus இருக்கு, அதுக்கு ஒரு electron. 4 fluorine. So, ஒரு fluorineம் அதோட ஒரு electron கொடுக்கும். So, எத்தனை bond pair இருக்கு? எல்லாமே bond form ஆயிடுச்சு, 4 bond pair. 4 bond pairனா என்ன shape? Tetrahedral. Correctா? Tetrahedral. 4 bond pairனா tetrahedral. Second வந்து FeCl4 minus. FeCl4 minus. முதல்ல metal atomத்தோட charge கண்டுபிடிச்சிடலாம். அதாவது oxidation number. இப்போ X -4 equal to -1. இந்த -1. இப்போ X is equal to +3. அப்போ Fe வந்து இங்க என்னவா இருக்கு? +3 அயோனா இருக்கு. Fe ஓட configuration நமக்கு தெரியும். Fe ஓட configuration என்னது? 3d6 4s2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? Fe இங்க Fe3+ தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இங்க 2 எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா 3d5. இப்போ 3d ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான் இருக்கு. அன்பேடா சிங்கிளா நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 3Dல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ Fe கூட எத்தனை குளோரின் பாண்ட் ஆயிருக்கு? 4 குளோரின். அப்போ 4 குளோரின் அடுத்து வர 4 ஆர்பிட்டால்ஸ்ல வரும். அப்போ அந்த அடுத்து வர 4 ஆர்பிட்டால்ஸ் அண்டர்கோ ஹைபிரிடைசேஷன். இப்போ 3Dக்கு அப்புறம் யார் வருவா? 4s வரும். அதுக்கப்புறம் 4p வரும். கரெக்டா? அப்போ இதுல 1, இங்க 3. அப்போ ஒரு s 3p undergoes sp3 hybridization. அப்ப sp3 hybridization tetrahedral shape இருக்கும். So இதுக்கும் tetrahedral shape. அடுத்தது SF4. இப்ப S அப்படிங்கிறப்ப sulfur oxygen family 1 2 3 4 5 6 6 valence electron. 4 fluorine bond ஆயிருக்கு. அப்போ 1 2 3 4 ஒரு lone pair இருக்கு. So 4 bond pair இருக்கு, ஒரு lone pair இருக்கு. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஷேப் எப்படி வரும்? அப்ப நம்ம ஸ்டீரிக் நம்பர் பார்க்கணும் இல்லையா? அப்ப 4 + 1 = 5 ஸ்டீரிக் நம்பர். ஸ்டீரிக் நம்பர் 5னா என்ன ஷேப்? எஸ், ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்ப ட்ரைகோனல் பைபிரமிடல்னா இப்படி போடலாம் இல்லையா? ட்ரையாங்கிள் போட்டுட்டு மேல ஒரு பாண்ட், கீழே ஒரு பாண்ட், இந்த மாதிரி போடலாம். 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். இப்போ ஒரு லோன் பேர் அப்படிங்கிறப்ப இங்க தான் கொடுக்கணும், ஈக்குட்டோரியல்ல தான் கொடுக்கணும். ஸோ இங்க இருக்கும் அந்த லோன் பேர். இப்போ மிச்ச பாண்ட் பேர் இங்க ஒன்று, இங்க ஒன்று. அதாவது இது எஸ்னா இது ஒரு எஃப், இது ஒரு எஃப், இது ஒரு எஃப், இது ஒரு எஃப். அப்போ இது என்ன ஷேப் இருக்கு? எஸ், சீசா ஷேப்க்கு வந்துடும். சீசா ஷேப்ல இருக்கா? சீசா ஷேப்ல இருக்கு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் ஏ பி சி மூணுமே கொஸ்டின்ல கேட்டிருக்க ஸ்கொயர் பிளேனார் வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டி XeF4 தான் புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணிடலாம். XeF4 xenon inert gas. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ், 1 2 3 4 5 6 7 8. இதுல 4 ஃப்ளூரின் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 2 3 4 பாண்ட் பேர். இது ரெண்டுத்தையும் பேர் அப் பண்ணிடணும். அப்போ 2 லோன் பேர். ரைட்டா? இப்போ 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் ஆட் பண்ணீங்கன்னா 6 வரும். 6ன்றது ஸ்டீரிக் நம்பர். ஸோ இதுக்கு ஆக்டாஹைட்ரல் ஷேப் இருக்கும். 6 ஸ்டீரிக் நம்பர்னா ஆக்டாஹைட்ரல் ஷேப்பை நம்ம எப்படி போடலாம்? xenon இங்க, இது ஒரு பிளேன்ல இருக்கும், மேல ஒன்னு கீழே ஒன்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர். இப்போ ஆக்டாஹைட்ரல்னு வர்றப்ப லோன் பேர்ஸை நீங்க எப்பவுமே ஆக்சியல்ல தான் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம இங்க ஒரு லோன் பேரை கொடுக்குறோம், இங்க ஒரு லோன் பேரை கொடுக்குறோம். மிச்சம் 4 எஃப் இருக்கு. 4 எஃப்ஐயும் 4 எஃப்பும் இங்க இருக்கும். இப்போ இப்படிதான் நம்ம இந்த ஆக்டாஹைட்ரல் ஷேப்பை போடுவோம். பட் ஆக்சுவலா இந்த லோன் பேர்ஸ் தே டு நாட் கான்ட்ரிபியூட் டு த
ஜாமெட்ரி ஆஃப் த மாலிக்யூல். அப்ப இது ஜாமெட்ரியில வராது. சப்போஸ் போட்டோ எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தெரிய மாட்டாங்க, இதான் தெரியும். அப்ப ஸ்கொயர் பிளேனார் ஷேப். அப்போ given ஆப்ஷன்ஸ்ல ஸ்கொயர் பிளேனார் யாருன்னா XeF4. So this is the correct option. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே முடிச்சிட்டோம். இந்த 5 கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி கேட்கலனாலும் இதை பேஸ் பண்ணி வேற மாதிரி இந்த கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.